ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். நாம் இன்னைக்கு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கூடவே உரித்து வச்சுருக்க பூண்டையும் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறனால உங்களுக்கு நான்வெஜ் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வஞ்சரம் ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணி அது கூட நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சமாக நான் கார மிளகாய்த்தூள் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மீனில் நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா டபுள் சைடு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிளகாய்த்தூள்லாம் வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு நீங்கள் கூட குறைய நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா டபுள் சைடு நல்லா கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இது மாதிரி நம்ம நல்லா இந்த மிளகாய்த்தூள் இந்த பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த காரம் உப்பு எல்லாமே இந்த மீன் உள்ளார போயிட்டு நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு தோசை கல் எடுத்துக்கலாம். கல் எடுத்துட்டு கல் சூடானதும் நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நல்லா கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நல்லா ஆவி வர டைமுக்கு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அந்த மீனை நம்ம இப்போது ஃப்ரை பண்ணலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம திருப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அது வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதேமாரி நல்லா டபுள் சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா டபுள் சைடு நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகி டீப் ஃப்ரையை நல்லா பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். யாருக்கெல்லாம் வஞ்சர மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போது சுவையான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இப்போது ரெடி ஆயிடுச்சு. வஞ்சரம் அப்படின்னு பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.